நடப்பு பருவத்திற்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்கள் போதிய அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறையின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வேளாண்மை பணிகளுக்கு தேவையான உரம், இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உள்ள கரீப் பருவத்திற்கு தேவையான 30,000 மெட்ரிக் டன் யூரியா இருப்பில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் டிஏபி 15,000 மெட்ரிக் டன் என்ற அளவிலும், எம்ஓபி 9,200 மெட்ரிக் டன் என்ற அளவிலும், காம்ப்ளெக்ஸ் 21,600 மெட்ரிக் டன் என்ற அளவிலும் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 75,800 மெட்ரிக் டன் உரம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனடி தேவைக்கான டான்பெட் இருப்பு கிடங்குகளில் 16,300 மெட்ரிக் டன் உரம் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற்று பயிர்களை விளைவித்து விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருச்சி மக்களவைத் தொகுதியில் மதிமுக வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் பெற்றுக் கொடுத்த அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு 10 சவரன் செயின் பரிசாக வழங்கப்படும் என்று அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே. நேரு அறிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவின் 101வது பொதுக்கூட்டம் திருச்சி ஈபி சாலை அந்தோணியார் கோயில் வளைவு அருகே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே. நேரு, திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் கே. நேருவால் திருச்சியில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அமோக வெற்றி பெற்றதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு தெரிவித்தார். சட்டமன்ற தொகுதி வாரியாக 6 தொகுதிகளில் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கூடுதலான வாக்குகள் கிடைத்ததால் அன்பில் மகேஷுக்கு பரிசு வழங்கப்படும் என்று கே. நேரு அறிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களின் சார்பாக தெற்கு மாவட்ட கழக செயலாளர்களுக்கு, செயலாளர் அவர்களுக்கு 10 பவுன் அளவில் மைனர் செயின், அவர் மைனராக இருக்கிறனால் மைனர் செயின் அறிவித்து சிறப்பிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் மாவட்ட செயலாளர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் செயின் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் ஒரு வாரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை அடுத்த கேளம்பாக்கம் வண்ணான் ஏரியில் கிணறு தோண்டும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்ணான் ஏரியில் ஜல்ஜீவன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் 14,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வருவாய்த்துறை அதிகாரிகள் 4 கிணறுகளை அமைக்க திட்டம் வகுத்துள்ளனர். இதனையொட்டி ஏரியில் போலீசார் பாதுகாப்புடன் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து அங்கு சென்ற அப்பகுதி மக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறி அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு ட்ரையல் மட்டும், ஒரே ட்ரையலுங்கிறத 2-3 இடத்துல பார்த்தா தான் தெரியும். ஒரே இடத்துல ட்ரையல் பண்ணிட்டு தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக நீங்க மீதி 2ஐயும் அலோவ் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு மொபிலைஸ் பண்ணி வந்திருக்காங்க. இங்கேயே எல்லா போர் இருக்கு சார். நாங்க அந்த போர் எல்லாம் கூட ஓபன் பண்ணி வரோம். நீங்க அதுல இருந்து எடுத்து சாம்பிள் பாருங்க. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் திட்டத்தை உடனே அமல்படுத்தப் போவதில்லை என்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்தனர். பின்னர் மாவட்ட துணை ஆட்சியர் முன்னிலையில் ஆழ்துளை கிணறு தோண்டும் பணி நடைபெற்றது.
நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் 5 பைசா உயர்ந்து $4.65 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து சரிவை நோக்கி சென்றது. கடந்த 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை ஒரு முட்டை விலை $5.30 இருந்தது. பின்னர் அடுத்தடுத்த நாட்களில் 25 பைசா குறைந்து வெள்ளிக்கிழமை ஒரு முட்டை விலை $4.60 நிர்ணயிக்கப்பட்டது. முட்டை விலை தொடர்ந்து சரிந்து வந்ததால் பண்ணையாளர்கள் கவலை அடைந்தனர். இந்த நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை சற்று உயர்ந்துள்ளது. ஒரு முட்டைக்கு 5 பைசா உயர்ந்து $4.65 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டல NECC தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் முட்டை கொள்முதல் விலை அதிகரிக்கும் என பண்ணையாளர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக மாற்று சாலை அமைப்பது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கொடைக்கானல் வருவதற்கு 3 வழித்தடங்கள் இருந்தாலும் நகர்ப்பகுதிக்கு வருவதற்கு பெருமாள்மலை சாலை மட்டும் தற்போது வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று சாலை அமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் பெருமாள்மலை உள்ளிட்ட பகுதிகளில் 3 வழித்தடங்களில் சாலை அமைப்பது குறித்து நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சந்திரசேகர் தலைமையிலான அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த பணிகளுக்கு கோப்புகள் தயார் செய்து தமிழ்நாடு அரசிடம் ஒப்புதல் பெற்று விரைவில் பணிகள் நடைபெறும் என்று நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஆஸ்துமா நோய்க்காக மின் பிரசாதம் வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த காட்சிகள்தான் இவை. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வசிக்கும் பத்னி குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் 175 ஆண்டுகளாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மின் பிரசாதம் வழங்கி வருகின்றனர். நோயாளிகளுக்கு உயிருடன் இருக்கும் மீன் குஞ்சுகளை அவர்களின் தொண்டை வரை எடுத்துச் சென்றுவிட்டு விழுங்கச் செய்வதே மீன் பிரசாதம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் உள்ள நாம்பள்ளி கண்காட்சி மைதானத்தில் தொடங்கியது. இதற்காக 35 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு 65 பணியாளர்கள் நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்கினர். நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மீன் பிரசாதத்தை விழுங்கிச் சென்றனர். நோயாளிகளுக்கு 2 நாள் மீன் பிரசாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான மீன் குஞ்சுகளை தெலங்கானா மாநில மீன்வளத்துறை வழங்கியுள்ளது. மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தியின் பாத யாத்திரை நடந்த இடங்களிலெல்லாம் தங்களின் கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி கட்சியின் பங்களிப்பை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தாம் கடமை தவறியவனாக ஆகிவிடுவேன் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவு மக்களவைக்கு உள்ளாகவும் வெளியவும் தொடரும் என்றும் கார்கே கூறியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல்களில் வென்ற சில மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்த கார்கே, மாநில வாரியாக ஆலோசனை நடத்தி சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பாரம்பரியமாக காங்கிரசுக்கு ஆதரவாக உள்ள மாநிலங்களை சொந்த நலனுக்காக பயன்படுத்தாமல் மக்களின் நலன்களுக்காக செயல்பட வேண்டும் என்றும் அவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வான சோனியா காந்தி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் குழு தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு காங்கிரசின் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 221 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கும் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, IUML மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகளின்படி திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 221 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதலிடம் பிடித்திருக்கிறது. தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக 10 தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது. திருமங்கலம், அருப்புக்கோட்டை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, எடப்பாடி, சங்ககிரி, பரமத்திவேலூர், குமாரபாளையம், அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய 10 தொகுதிகளில் அதிமுக முதலிடம் பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை பின்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 3 தொகுதிகளில் மட்டும் முதலிடம் பிடித்துள்ளது.